வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ வர்ற மார்ச் 1ஆம் தேதி நம்மளுக்கு மந்த்லி செஷன் ஸ்டார்ட் ஆக இருக்குது. ஸோ இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது, ஒரு 3 to 4 days தான் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க சீக்கிரமாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி மேலும் செஷன்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. இல்லை செஷன்ஸை பற்றின எதுவும் இன்னும் டவுட்ஸ் இருக்குது, நான் அதை கிளியர் பண்ணணும் அப்படின்னா காலில் கூட நீங்கள் எடுத்து பேசலாம். முன்னாடி ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கால் எடுத்து பேசிக்கலாம். ஸோ டவுட்ஸை நான் கிளியர் பண்ணிடுவேன். ஸோ இன்றைக்கான மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் ஓப்பன், அதாவது கேப் டவுன் கிடையாது, நெகட்டிவ் ஓப்பன். இன்சைடு நெகட்டிவ் ஓப்பன் ஆனதுமே நம்மளுக்கு ஓப்பன் பிலோ, ஷார்ட் ரேஞ்ச் பாட்டம் பிலோ வந்துட்டாங்க. ஸோ இதில் கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம், நம்மளுக்கு 2 மிட் பாயிண்ட்டு, அந்த மிட் பாயிண்ட்டுக்கு கீழே ஓப்பன் ஆகிட்டு ஓப்பனுக்கு கீழே அப்படின்ற மாதிரி அமைச்சிட்டாங்க. ஸோ எஸ்டர்டே லோ அண்ட் ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் அந்த இடத்துல ஆல்மோஸ்ட் கடந்து வர்றாங்க. ஸோ அப்படி வரும்போது நம்மளுக்கு கீழே, அதாவது டேபிள் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே மார்க்கெட் கீழே தான் போகும் அப்படின்றத ஆப்ஷன் ப்ரீமியம் கால்குலேஷன்ஸ் வைஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை நம்ம மெம்பர்ஸ் வந்து பர்ஃபெக்டாக அதை வந்து பிடிச்சிட்டு உள்ளே போய் ட்ரேட் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் புக் பண்ணிட்டு வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் டேபிள் வந்து 500 வரைக்கும் தான் செட் ஆகிடும். ஸோ அந்த 500 வரைக்கும் வந்த டேபிள் அதுக்கப்புறம் வந்து ஒரு சைட் பேஸ் ரன் ஆகிட்டு அகெயின் கீழே வர்றாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக சைட் பேஸில் முடிச்சிடுறாங்க. ஸோ இது ஒன் சைடாக போகலை, 2 இடத்துல மார்க்கெட் வந்து 2 ரேஞ்சுக்குள்ளே ஒரு 480 to 530ன்ற பட்சத்தில் இங்கே ஒரு 50 பாயிண்ட்டுக்குள்ளே ஒரு சைட் பேஸு. அதே மாதிரி இந்த இடத்துல குறிப்பிட்டு இந்த இடம் பார்க்கும்போது நமக்கு 400 to 450 அந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே ஒரு சைட் பேஸ் போட்டுட்டு ஈவினிங் நமக்கு 0 to 0 ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட லோவிலேருந்து, அதாவது 372ன்றது நம்மளுக்கு லாஸ்ட் வீக்கினுடைய லோ, அந்த லோவை பிரேக் பண்ணிவிட்டு அகெயின் மேலே வந்து நமக்கு 0 to 0 கொடுத்துட்டாங்க. நம்ம ப்ரீமியம் கால்குலேஷன்ஸ் படி 0 to 0னுடைய ப்ரீமியம் கால்குலேஷன்ஸ் படி என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோமோ அந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு டபுள் அமௌண்ட் அவங்க கொடுத்துட்டாங்க. ஒரு லாட்டில் குறைந்தபட்சம் ஒரு 2500 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்படியே டபுள் த அமௌண்ட் 5000 அவங்க ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டாங்க அந்த ஆப்ஷன் ப்ரீமியம் கால்குலேஷன்ஸ் மூலிமா. ஸோ ஏன் மார்க்கெட் ரிவர்சல் ஆகலை அப்படின்னா, எந்த ஒரு இடத்துலையுமே வந்து நான் சொல்கிற மாதிரி மீன் ரிவர்சலுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை டச் பண்ணிவிட்டு அகெயின் அனதர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் போகலை. அதே மாதிரி ஒரு லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அனதர் லெவலும் அந்த இடத்துல போகலை. சரிங்களா, அனதர் லெவலை ரீச் பண்ணலை, தாண்டக்கூட இல்லை. அப்போ நமக்கு 530 எடுத்திருக்காங்கன்னா அட்லீஸ்ட் 550 தாண்டிருக்கணும் அந்த இடத்துல, தாண்டலை. ஸோ அல்லது இங்கே 530 சப்போர்ட் எடுத்துகிட்டு எஸ்டர்டே லோ உள்ளே வந்துருந்தாங்கன்னா பெருசாக மேலே மொமெண்டம் கிடச்சிருக்கும். அந்த இடமும் கிடைக்கல, நமக்கு ரிவர்சல்லே கிடைக்கல. ஸோ ரிவர்சல் எடுக்கக்கூடிய லெவல்ஸ் அப்படின்றது அந்த இடத்துல இல்லை. ஒன்று ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் அண்ட் ஒயிட் ரேஞ்சோட பாட்டம், அதுக்கப்புறம் டைரக்ட் டு லாஸ்ட் வீக்கினுடைய லோ தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் அங்கே கீழே வர்றாங்க. பெரிய ஒன் சைட் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டும் போகலை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து ரொம்ப நேரம் நம்மளுக்கு ஓப்பனுக்கு கீழே பிரேக் ஆகலை. நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் பேங்க் நிஃப்டினுடைய சார்ட்டை. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து கீழே டவுன் சைட் சென்டிமெண்ட்டுக்கு போகலை. பேங்க் நிஃப்டி ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்லேயே இருந்து ரொம்ப நேரம் கழித்து அவங்கள நெகட்டிவ் சென்டிமெண்ட் கொண்டு வந்தனால இந்த அகெயின் இந்த மூன்றது கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் அதாவது 450க்கு கடந்து ட்ரேட் ஆகும்போது அந்த மூன்றது கிடச்சிருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஓப்பன் மார்க்கெட்லேயே புட் ஆப்ஷன் சைடில் நல்லா மொமெண்டம் கொடுத்துட்டாங்க. 0 to 0 அப்படின்றது நம்மளுக்கு கால் ஆப்ஷன் சைடில் ஒரு சின்ன மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அங்கே தான் நம்மளுக்கு கேட்ச் பண்ண நம்ம எடுத்த ப்ரீமியத்தோட டபுள் த ப்ரீமியம் அந்த இடத்துல கொடுத்து ஆல்மோஸ்ட் எக்ஸிட் ஆகிடும். ஸோ இப்போ மார்க்கெட்டில் முடிஞ்சிருக்குது அப்படின்றது கிட்டத்தட்ட 25,424. அப்போ 25,424 முடிச்சிருக்காங்கன்னா நம்மளுக்கு 500 ஸ்டாடல் கொடுத்துருக்காங்க. 500 ஸ்டாடலை நம்ம எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா 500 ஸ்டாடலுக்கு மேலே 50 அப்படின்னு வச்சிட்டிங்க அப்படின்னா 550, கீழே 50ன்னு வச்சா 450. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் முடிஞ்சால் நம்ம எடுக்கலாம். பட் முடியலை, 424 முடிச்சிருக்காங்க. அப்போ 400 தான் நம்மளுக்கு ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய பாட்டம், 500 அப்படின்றது ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய டாப். ஸோ இது வந்து அப்போ ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட் வந்து 25,450 அப்படின்றது ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட். ஸோ ஒய்டஸ்ட் எட்ஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் இருக்குது நம்மளுக்கு 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ். நீங்கள் வால்யூம் அண்ட் வேல்யூ அடிப்படையில் எடுத்துக்கலாம், இல்லை எப்படி எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு 25,000 புட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எப்படியுமே அது உங்களுக்கு வேல்யூவில் கம்மியாக தான் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது 25,000 புட் ஆப்ஷனுக்கு நமக்கு வேல்யூவின் அடிப்படையில் கம்மியாக தான் இருக்கா. ஸோ 25,000ன்றது ரொம்ப
மார்க்கெட் இருக்கிறத விட 400 பாயிண்ட் கீழே. ஸோ மேலே எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒய்டஸ்ட்டாக நம்மளுக்கு டாப் யார் இருக்காங்கன்னா 25,700 இருக்காங்க. பட் இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், 25,000 புட் ஆப்ஷனோட 25,700 கால் ஆப்ஷனில் வால்யூம் இருந்தாலும் வேல்யூ அப்படின்றது அதிகமாக இருக்கான். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு 25,000 ஒரு ஒய்டஸ்ட் எட்ஜோனுடைய இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட 25,350 அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல செட் பண்ணுறாங்க ரேஞ்சஸ். அப்போ ஒரே ஒரு மிட் பாயிண்ட் தான் இந்த இடத்துல வேலிடாக இருக்கும். எந்த மிட் பாயிண்ட் அப்படின்னா இந்த ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட் தான் வேலிடாக இருக்கும். காரணம், மார்க்கெட் இருக்கிறத விட ரொம்ப ஒய்டாக மார்க்கெட் அந்தளவுக்கு போகலை, பட் ரொம்ப ஒய்டாக அந்த இடத்துல பாட்டம் க்ரியேட் ஆகிருக்கு. டாப் அப்படின்றது நியர்பை மார்க்கெட் எங்கேருந்து வந்தாங்களோ அந்த இடத்துக்கு நியர்பை தான் டாப் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப ஒய்டாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ப்ரீமியம் நம்மளுக்கு கொஞ்சம் ஹையராக இருக்குது இந்த வீக்கில். ஐவியும் நம்மளுக்கு ஓப்பன் வீக்கில் வந்து கொஞ்சம் ஹையராக இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு பார்க்கும்போது இந்த ஷார்ட் ரேஞ்ச் அதனுடைய மிட் பாயிண்ட்டு வீக்லி ரேஞ்ச் எடுக்கணும்னா நீங்கள் இதை எடுத்துக்கலாம். வீக்லி ரேஞ்சுக்கு இது சூட் ஆகும். பட் ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட் எடுக்கிறதுக்கு இந்த லெவல்ஸ் வந்து சூட் ஆகாது. ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட் நீங்கள் எதை பேஸ் பண்ணி எடுக்கலாம்னா 400 to 600ன்னு எடுத்துகிட்டு, ஸோ 25,500 அப்படின்றது ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஏன் நம்ம இந்த ரேஞ்ச் எடுக்கல அப்படின்னா இது ரொம்பவும் தொலைவாக இருக்கிறது. ஸோ அந்த ரேஞ்சை நம்மளுக்கு எடுக்கின்ற அவசியம் இல்லை. குறைந்தபட்சம் நீங்கள் ரேஞ்சை சுருக்கத்தான் பார்க்கணுமே தவிர பெருசாக எடுத்துகிட்டு போகக்கூடாது. பெருசாக எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரேஞ்சஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா வீக்லி ஓப்பன் பொசிஷன் அப்படின்றப்ப இந்த வீக்குக்கு கரண்ட் வீக்குக்கு இப்போ தான் நாளைக்கு தான் ட்ரேட் ஆகிறாங்க அப்படின்றப்ப வீக்லி நீங்கள் ரேஞ்ச் எடுத்திங்கன்னா இதை விட உங்களுக்கு தாண்டி இருக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இப்போ இதிலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கிட்டத்தட்ட நம்மளுக்கு 149, 163 அப்படின்ற பட்சத்தில் 25,500 + 163, 25,663 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட டாப். ஸோ ஷார்ட் ரேஞ்சோட பாட்டமில் அதில் 150 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 250. அப்போ 25,250 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஒய்டஸ்ட் ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 149 + 3 152, அப்போ 312, 25, 812 வந்துருச்சா. அப்போ இந்த ரேஞ்சை விட தாண்டி தான் மார்க்கெட் இருக்க ரேஞ்ச் ஒன்று. அதே மாதிரி 300 நீங்கள் வந்து இந்த சைடில் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 25,100 சம்திங் வரும். 812க்கு இந்த பக்கம் 212 மைனஸ் பண்ணுங்கள். 25,100 கூட 212 மைனஸ் பண்ணிங்கன்னா 25,188 வருதா. அப்போ ரேஞ்சே இந்த இடத்துல ப்ரீமியத்தை நீங்கள் கழிச்சாலும் கம்மியாக தான் வராங்க. ஸோ அதை தாண்டி நீங்கள் வந்து எட்ஜஸை பெருசாக எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. அப்போ இவங்க வந்து ஒயிட் ரேஞ்சோட டாப்பு அண்ட் இவங்க வந்து ஒயிட் ரேஞ்சோட பாட்டம். இதுதான் வந்து ரேஞ்சாக எடுக்கிறக்கூடும். அதே மாதிரி இம்ப்ளைடு வால்டிலிட்டி நீங்கள் பார்க்கும்போது இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து இந்த 2ஆம் தேதி எக்ஸ்பைரிக்கான வீக்கில் வந்து இம்ப்ளைடு வால்டிலிட்டி அதிகமாகத்தான் இருந்தது. பட் மார்க்கெட்டில் வந்து ஒரு மொமெண்டம் இல்லை, அதாவது ரிவர்சல் இல்லை. கீழே போகிறது நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே சஸ்டெயின் ஆனதுனால பேங்க் நிஃப்டியில் ஒரு மொமெண்டம் தடுக்கப்படுது அந்த இடத்துல. அதனால் வந்து ரொம்ப பெருசாக கீழே போகிறது அப்படின்றது மார்க்கெட்டில் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தான் கீழே போகிறாங்க. ஆல்மோஸ்ட் இது ஒரு ஒன் சைடு மார்க்கெட்டாக இருந்தாலும் கூட வந்து அந்த ஒன் சைடு மார்க்கெட்டுக்கான இண்டிகேஷன்ஸ் இல்லாமல் வெறும் சினாரியோவின் அடிப்படையில் மட்டும் அது ஒன் சைடு மார்க்கெட்டாக நடக்குது. அப்போ இது யாருக்கு சாதகம் அப்படின்னு கேட்டுட்டிங்க அப்படின்னா இது வந்து செல்லர்ஸ்க்கு தான் சாதகம். ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து அந்த ஐடிஎம் டு ஓடிஎம் பர்சன்டேஜஸ் இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வந்து அதை ஒன் சைடு மார்க்கெட்டாக கன்சிடர் பண்ண முடியும். அதர்வைஸ் வந்து அதை வந்து கன்சிடர் பண்ண முடியாது. அப்படியே நீங்கள் கன்சிடர் பண்ணி எடுத்திருந்தாலும் உங்களுக்கு ப்ரீமியத்தினுடைய வாலட்டிலிட்டி அப்படின்றது ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து ஹேண்டில் பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல அகெயின் புட் ஆப்ஷன் சைடு கம்மியாக இருக்குது, கால் ஆப்ஷன் சைடு அதிகமான இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இருக்குது. ஸோ நான் சொல்லியிருக்கேன் எப்போவுமே புட் ஆப்ஷன் சைடில் ஐவி அதிகமாக இருக்கும். பட் இப்போ கால் ஆப்ஷன் சைடில் ஐவி அதிகமாக இருக்குன்னா என்ன ஆகும், மார்க்கெட்டில் நாளைக்கு ஓப்பனுக்கு மேலே நின்ட்டாங்கன்னா கால் சைடு வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். ஓப்பனுக்கு கீழே நின்ட்டாங்கன்னா கால் சைடோட புட் ஏறுறாங்களோ இல்லையோ கால் ஆப்ஷனுடைய இறக்கம் அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஸோ கால் சைடு எப்போவுமே இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இருக்கும்போது ஒரு சின்ன பாசிட்டிவ் ஓப்பன் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கணும். ஏன்னா இந்தளவுக்கு ஒரு டவுன் சைடு சென்டிமெண்ட் கொடுத்ததுக்கு அகைன் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் பண்ணப்படலாம் அப்படின்றது இதனுடைய பொருள். அப்போ ஏன்னா நீங்கள் உங்களுக்கு கீழே வர 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 இப்போ 424 இருந்தாலும் 500 ஐடிஎம் புட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஐடிஎம் புட் ஆப்ஷன்ஸுடைய லோவுக்கு அல்லது ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே அந்த ப்ரைஸை கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டில் டிசைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஸ்டர்டே ஹை அண்ட் லோவுக்கு உட்பட்டு ட்ரேட் ஆகிட்டாங்க நாளைக்கு அப்படின்னாலே ஒரு வாலட்டிலிட்டி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ டே வைஸ் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஓப்பன் பிலோ நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் முடிச்சிருக்காங்க. வீக்லிலேயும் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட். லாஸ்ட் மந்தில் அதாவது கரண்ட் மந்தில் நம்மளுக்கு எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். கரண்ட் மந்த் முடிஞ்சிருக்கிறது எப்படி முடிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும்.
இது வந்து எக்ஸ்பைரி. பட் கேண்டில் க்ளோஸ் அப்படின்றது நம்மளுக்கு கிட்டத்தட்ட 28ஆம் தேதி தான், நம்மளுக்கு 27ஆம் தேதி கேண்டில் க்ளோஸ் வெள்ளிக்கிழமை அப்படின்றது நடக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது வீக்லி க்ளோஸ் அப்படின்றது ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருக்குது. லாஸ்ட் வீக் வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் மந்த்லியில் எடுத்துட்டிங்க அப்படின்னா மந்த்லின்றது நியர்பை மந்த்லி ஓப்பன் 25,333 அந்த இடத்துல இருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் ஏன் அந்த மார்னிங் ஒரு கடைசி நேரத்தில் ஒரு ஸ்பைக் வச்சுட்டு அங்கேருந்து கீழே இறங்கினாங்க. அது மந்த்லி ஓப்பன் ஆல்சோ இந்த இடத்துல லாஸ்ட் வீக்கினுடைய லோவின் இருக்கனால ஒரு சின்ன சப்போர்ட் மாதிரி கொடுத்து ஸ்பைக்கில் கீழே போயிட்டு மேலே வந்துருக்காங்க. அந்த இடத்துல தான் நம்மளுக்கு 0 to 0 ஆக்ட் ஆனது. ஓகேங்களா? ஸோ ஒரு வாலட்டிலிட்டி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேலே எடுத்துகிட்டு போனாலும் கால் ஆப்ஷனுக்கு தொடர்ச்சியாக ப்ரீமியம் கொடுக்கப்படுதான்றதை பார்க்கணும். அதை வந்து அகைன் திரும்பி ரிவர்சல் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கான்னு பார்க்கணும். அல்லது கீழே எடுத்துகிட்டு போனாலும் தொடர்ச்சியாக புட் ஆப்ஷனுக்கு ப்ரீமியம் கொடுக்கப்படுற அளவுக்கு அங்கே வந்து டேபிளும் சினாரியோவும் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியும் அமைகிறாங்களாம் பார்க்கணும். அதர்வைஸ் மார்க்கெட் வந்து சைட்வேஸ் அது வாலட்டிலிட்டி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா நாளைக்கு வந்து ஒரு வெனஸ்டே, வாலட்டைல் வெனஸ்டே தான் இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.